அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் மீது மாணவி ஒருவர் பாலியல் புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த புகார் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல பயிலக்கூடிய மாணவி ஒருவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல ஒரு பரபரப்பு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக அந்த புகார்ல பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்துல வகுப்பு எடுக்கக்கூடிய பேராசிரியர் ஒருவர் ஞானவேல் பாபு என்பவர் தனக்கு தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை கொடுப்பதாகவும் போனிலும் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி தொல்லை கொடுத்து வருவதாகவும் அந்த மாணவி புகார்ல குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 3 வருடங்களாக அந்த பேராசிரியர் தன்னை தொடர்ந்து நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் ஆபாசமாக பேசி தொல்லை கொடுத்து வருவதாகவும் தொடர்ச்சியாக பாலியல் ரீதியாக அவர் தனக்கு சாட் செய்து வருவதாகவும் குறிப்பிடுகிறார். அது மட்டுமின்றி தனக்கு மட்டுமின்றி தனது நண்பர்களோடு இவர் நண்பர்களுக்கும் இது போன்று பாலியல் ரீதியான மெசேஜ் மற்றும் தொல்லை கொடுத்து வருவதாகவும் அந்த மாணவி புகார்ல குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக தனது நண்பர்களோடு பேசுவதை அவர் தவறாக பேசுவதாகவும் இரவு நேரத்துல தொடர்ச்சியாக அந்த பேராசிரியர் தனக்கு போன் செய்து தொல்லை கொடுத்து வருவதாகவும் அந்த புகார்ல குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல தன்னை போல நிறைய மாணவிகள் இவரால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அந்த புகார்ல குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். இது தொடர்பாக தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கமிட்டியிலும் புகார் அளித்திருப்பதாக ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார். இந்த புகார் குறித்து உடனடியாக விசாரணை மேற்கொள்ளும்படி உடனடியாக அபிராமபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இந்த புகாரை மாற்றியிருக்கிறார்கள். துணை ஆணையர் நேரடியாக இந்த புகாரை தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். ஞானவேல் பாபு அந்த பேராசிரியர் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த சாட்ஸ்களை முழுவதுமாக அந்த பெண்ணிடம் அந்த மாணவியிடம் இருந்த அந்த செல்போனை கைப்பற்றி தற்போது அவர் அனுப்பிய மெசேஜ் முழுவதுமாக போலீசார் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் முழுவதுமாக கூறுவது உண்மைதானா எப்படி என்பது குறித்தான ஒரு உண்மைத்தன்மை குறித்தும் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அடுத்த கட்டமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இன்று மாலை தான் அந்த மாணவி புகார் கொடுத்திருப்பதால தற்போது விசாரணையை காவல்துறையினர் துவங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இதே டிசம்பர் மாதத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இந்த வழக்குல ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு 30 ஆண்டுகள் அவர் சிறை தண்டனையும் பெற்று வரக்கூடிய நிலையில இதே பல்கலைக்கழகத்துல மீண்டும் ஒரு மாணவி பாலியல் தொடர்பான புகாரை பேராசிரியர் மீது கொடுத்திருக்கும் சம்பவமானது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விசாரணையானது தற்போது அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல அபிராமபுரம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.